6000க்கு மேலே பேர் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களும் ஒரு 2000 மெம்பர்ஸ் பெண்டிங் இருந்தது. அடுத்தது ஆகஸ்ட் மந்த் பேட்ச் பெண்டிங் இருந்தது, அந்த வராமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பெண்டிங் இருந்தது. அடுத்தது உஜ்ஜீவன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்களுக்கு பெண்டிங் இருந்தது இல்லையா. ஸோ இது 3மே ஃபுல்லாக கிளியர். ஸோ இது 3 மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. ஸோ அது 3மே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதில் உஜ்ஜீவன் பேங்க் அக்கௌண்ட் யூசர்ஸும் ப்ளஸ் அந்த 2000 மெம்பர்ஸ்லையும் ரிட்டர்ன் வந்தவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வாலெட்டில் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ அதில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த் பேட்ச்லேயும் கொஞ்சம் பேருக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நோட்டீஸ் போர்ட்லையோ இல்லை வெப்சைட்லேயோ அதை லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டு யாராவது ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட்டு கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஆகஸ்ட் மந்த் ரிக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்டிங் இருக்குன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிலதை நாங்களே எடுத்துட்டோம், அந்த ரிக்வஸ்ட் அக்செப்டே பண்ணிக்கல. கமெண்டஸ் வெரிஃபை பண்ணியிருந்தோம், மறுபடியும் நாங்கள் ஒரு சிலது ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணலை. ஓகே, ஆகஸ்ட் மந்த் பேட்ச் ஏன் சார் இப்போ அதை பற்றி அதில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 12 ஆர் 13 டிஜிட்டுக்கு மேலே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர்லாம் கடைசி 2 டிஜிட்டு ஆட்டோமேட்டிக்காக 0வாக மாறி இருக்கும். 0 ரிலேட்டடாக 0 பிஃபோரோ ஒரு லாஸ்ட் 1 டிஜிட் பிஃபோர் 0வோ இல்லை கடைசியாக 0வாக மாறி இருக்கும். சரிங்க, இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இஷ்யூ நடந்தது. ஓகே, ஸோ அதை தவிர்த்து இந்த 8 டிஜிட் 7 டிஜிட்டு 10 டிஜிட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை நடக்கலை. ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட் லாஸ்ட் டிஜிட் மாறி இருக்கும், அதுதான் நம்ம சைடில் நடந்த பிரச்சனை. அதுக்கு மட்டும்தான் எஸ்பிஓ பொறுப்பாகும். சரிங்களா, நீங்களே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு எஸ்பிஓ பொறுப்பாகாது. ஸோ அந்த மாதிரியான ரிக்வஸ்ட்டை எடுத்துக்கல, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, ரைட். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு கேட்டகரியாக ரிக்வஸ்ட்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். என்னென்னா, ஆல்ரெடியே ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆகஸ்ட் மந்த் ட்ரை பண்ணும், அப்போ பேமெண்ட் போகலை அப்படின்னு தான் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட்டே பண்ணாமல் தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் தான், ஏன்னா எப்போ போட்டாலுமே உங்களுக்கு போகாது, ரைட். ஸோ அப்போ அந்த மாதிரியான பீப்புள் தான் நாங்கள் ரிக்வஸ்ட்டை எடுத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்பிஓ ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அதை தவிர்த்து மற்ற இருக்கிறவங்க எல்லாருக்குமே, ஸோ யார்தெல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்குமோ நம்ம சைடில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூவால் அவங்களது மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார்தெல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கோ அதையும் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன். ஸோ இங்கே போட சொல்கிற நோட்டீஸ் போர்ட்லையோ இல்லை நம்மளுடைய வெப்சைட்லேயே போட்டு அதோட லிங்க் இங்கே ஷேர் பண்ணணும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யார்தெல்லாம் ரிட்டர்ன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நெக்ஸ்ட் பேட்சில் அது செக் பண்ணி பார்த்து பேமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது பேமெண்ட் ரிலேட்டட். ஸோ அப்போ பேமெண்ட் ஃபுல்லாக கிளியர். ஸோ இந்த பெண்டிங் ஐடி ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் 99.9% முடிஞ்சது. இன்னும் ஒரு 16 பேர் மட்டும் பேமெண்ட் ப்ராப்பராக ரிசீவ் ஆகாமல் ப்ராப்பரான மெத்தடில் பேமெண்ட் வராதவங்க இருக்குது. ஸோ அதுவும் நாளைக்கு முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சதுன்னா அதுவும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வித்ட்ராவல் அதாவது அப்கிரேட் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களதெல்லாம் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்து ஃபுல்லாக 0 பண்ணிவிட்டு அதுவும் 0ன்னு சொல்லிடலாம். அப்போ பேமெண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, ரைட். யாரும் அதெல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கோ எஸ்பிஓக்கு அவங்க இதெல்லாம் என்னென்னு பண்ணியிருக்கோம், டிக்ளைன் பண்ணிவிடுவோம், உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் வந்துடும், வாலெட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பேமெண்ட் ரிலேட்டட் முடிஞ்சது, பெண்டிங் ஐடி ரிலேட்டட் முடிஞ்சது. வேறு என்ன, ரைட். இந்த எஸ்பிஓ இன்கம் டேக்ஸஸ், ஸோ அது போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அது மெயில் வரும் உங்களுக்கு, அந்த மெயிலில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இன்பாக்ஸில் இல்லைனா ஸ்பேம் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் உங்கள் மொபைலில் லெஃப்ட் சைடில், ஓகே, லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபோல்டர் நேம்ஸ் காமிக்கும். அதில் ஸ்பேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையும் நாங்கள் நேற்று உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் ஒருத்தருடைய பேர் இருந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து அந்த எஸ்பிஓ டேக்ஸஸ் நேம் மாற்றிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஸோ அவங்க எஸ்பிஓ டேக்ஸஸ்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும், அதனால் நாங்கள் அந்த மாதிரி மாற்றிருக்கோம். சார் டக்குன்னு அவங்க பார்த்தோன்னே ஓகே இந்த ஃபார்ம் ரிலேட்டடாக வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகும்னு மாற்றிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை சொல்லியாச்சு. ஸோ அந்த மெயில் வந்திருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் அந்த மெயிலில் இருக்கிற லிங்க்கை நான் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில் ஃபஸ்ட்டு உங்கள் நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி என்ன சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். பேன் கார்டு, நியூ பேன் கார்டா இல்லை ஐடிஆர் 1 ஜிஎஸ்டின்னு மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்தராக ரிப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க, உடனேலாம் ரிப்ளை வராது. ஸோ ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுங்க, அது உங்களுக்கு அவங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அவங்கக்கிட்ட. எஸ்பிஓ ரிலேட்டடாக எந்த டவுட்டும் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியாது. அந்த பேன் கார்டு நீங்கள் என்ன சர்வீஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான டவுட் இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். இது ஒன்று.